அன்புக்குரியவர்களே, அதிகாலையில் ஆண்டவராகிய இயேசுவோடு இந்த நிகழ்விலே கலந்து கொள்ள வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே நான் வரவேற்கிறேன், வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய கிருபை உங்களோடு இருப்பதாக. இந்த நாளிலே நாம் தியானிக்க இருக்கிற வேத வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் 49ஆம் அதிகாரத்தில் 16வது வசனத்தை நான் வாசிக்கிறோம். பாருங்கள், இதோ என் உள்ளங்கைகளிலே உன்னை வரைந்திருக்கிறேன்னு சொல்கிறார் ஆண்டவர். ஆண்டவருடைய பிள்ளைகள், ஆண்டவருடைய உள்ளங்கைகளிலே நாம் இருக்கிறோம். பார்த்தீங்களா, இவ்வளோ பெரியதான ஒரு ஆசீர்வாதம். அப்போது அவரை விசுவாசிக்கிறவர்கள், அவரை பற்றி கொள்கிறவர்கள், அவரை ஆராதிக்கிறவர்கள், அவருடைய வார்த்தையின்படி நடக்கிறவர்கள், அவருக்கு பிரியமாக இருக்கிறவர்கள், அத்தனை பேர்களும் அவருடைய உள்ளங்கைகளிலே இருக்கிறார்கள். தேவனுடைய உள்ளங்கைகளிலே பொறித்து வைத்திருக்கிறார். நம்முடைய பெயர்கள் எல்லாம் அங்கே பொறிக்கப்பட்டிருக்கிறது, நம்முடைய உருவம் பொறிக்கப்பட்டிருக்கிறது. நாம் அங்கே இருக்கிறோம். அப்போது எவ்வளோ பாதுகாப்பாக இருக்கிறோம் பார்த்தீங்களா. ஆகவே இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே நம்மையும் பார்த்து அந்த வார்த்தையை சொல்லுகிறார். எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, நான் உன்னை என்னுடைய உள்ளங்கைகளிலே பொறித்து வைத்திருக்கிறேன் என்று சொல்கிறார் ஆண்டவர். அப்போது நம்மை நேசிக்கிற தேவன். அதற்கு முந்தின வசனத்தை நாம் வாசிக்கிற பொழுது, ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பாலகனைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ, அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லுகிறார். இப்போது மறக்காத ஒரு தேவன், நம்முடைய பெயர்களையும் நம்முடைய உருவங்களையும் உள்ளங்கையில் பொறித்து வைத்திருக்கிற தேவன், நம்முடைய ஆயுஷ் நாட்களை பொறித்து வைத்திருக்கிற தேவன், நம்மை நேசிக்கிற தேவன், நம்ம அக்கறை உள்ளவராக இருக்கிறார். அதே ஆண்டவர் தான் மறுபடியும் சொல்கிறார். ஏசாயா 44:20 சொல்கிறார், இஸ்ரவேலே என் தாசனை நீ என்னால் மறக்கப்படுவதில்லை சொல்கிறார். நான் உன்னை மறப்பதில்லை, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை ஏனென்றால் என் உள்ளங்கைகளை நான் பொறித்து வைத்திருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அப்படி நம்முடைய மதில்களை எல்லாம் இப்பொழுது ஒரு கண் முன்னே இருக்கிறது பாருங்கள். அவருடைய கண்களுக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. நாம் அவருடைய கண்களில் இருக்கிறோம், அவருடைய கரங்களில் இருக்கிறோம், அவருடைய இருதயத்தில் இருக்கிறோம். பார்த்தீங்களா, இப்படிப்பட்டதான ஒரு ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், கர்த்தர் நமக்கு இன்றைக்கு காலையில் கொடுக்குற ஆலோசனை அதுதான். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமல் இருக்கு சொன்னார் நல்ல ஆண்டவர். நம்மேல் அன்பு கூறுகிற தேவன், நம்மை நினைத்திருக்கிறவர், நம்மை ஆசீர்வதிக்கிறவர். இந்த காலை வேளையில் எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, நீ எனக்கு பிரியமாய் நடப்பாயா? என் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடப்பாயா? என் வசனத்தின்படி வாழ ஒப்புக் கொடுப்பாயா? எனக்கு இந்த பூமியில் வாழும் நாளுக்கெல்லாம் உயிர் உள்ள சாட்சியாக இருப்பாயா? அதுதான் தேவன் நம்மளுக்கு எதிர்பார்க்கிறது காரியம். வேறு எதுவுமே கேட்கறது கிடையாது. நாம் அவருக்கு பிரியமான காரியங்களை செய்து, அவருக்கு பிரியமான கட்டளைகளின்படி நாம் நடந்து, நாம் இந்த பூமியில் வாழ்கிற பொழுது கர்த்தர் நம்மை ஒவ்வொரு நாளும் அவருடைய கண்ணின் மணி போல பாதுகாக்கிறார். கரங்களிலே பொதித்து வைத்து பார்க்கிறார், கண்களிலே பொதித்து வைத்து பார்க்கிறார். அவர் நம்மை மறப்பதில்லை, நாம் அவரால் மறக்கப்படுவதும் இல்லை. எப்பொழுதுமே நாம் அவருக்கு முன்பாக இருக்கிறோம். அதுதான் நமக்கு ஆசீர்வாதமும் பாதுகாப்பும். பாருங்கள், அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த காலை வேளையில் ஆண்டவரே, எங்களோடு கூடிய சொன்ன வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நீர் எங்கள் பெயர்களை எல்லாம் உள்ளங்கைகளை பொறித்து வைத்திருக்கிறீர், எங்களை உருவங்களை பொறித்து வைத்திருக்கிறீர். நாங்கள் உமக்கு மறைவாக இல்லை, நாங்கள் உம்மால் மறக்கப்படுவதில்லை. நீர் எங்களை மறப்பது கிடையாது. ஒரு நாளும் எங்களை ஆண்டவரே நினைத்து எங்கள் மேல் கண்களை வைத்து நோக்கமாக எங்களை நடத்தி ஆசீர்வதித்து வருகிறீர். உங்களுடைய கிருபை எங்களை விட்டு விலகாமல் உங்களுடைய சமாதானத்தின் உடன்படிக்கை நிலைபெறால் என்று எங்களோடு கூட இருக்கிறது. நாங்கள் வாழும் நாளெல்லாம் சந்தோஷத்தோடு சமாதானத்தை வாழும்படியாக கர்த்தர் நடத்துகிற கிருபைகளுக்காக நமக்கு நன்றி செலுத்தி ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களுடைய பலத்த கரத்திற்குள் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே பிதாவே, ஆமென், ஆமென்.